ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மலேசியாவில் கோலாலம்பூரில் கடைசியாக நாங்கள் போன இடத்த பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 19 ஸ்பாட்ஸ் வந்து நாங்கள் கோலாலம்பூரில் 4 நாளாக சுற்றி பார்த்துட்டோம். கடைசியாக வந்து எங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கிரேஸ் டைம் இருந்துச்சு. அந்த 2 ஹவர்ஸில் எல்லாருக்கும் வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் கொண்டே விட்டாங்க, பர்ச்சேசிங் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. அந்த ஷாப்பிங் மாலில் வந்து 2 ஹவர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட சாக்லேட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸு, அதே மாதிரி ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிக்கலாம். பட் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்ட்ரீட்டும் நிறையா இருக்குது. இவங்க கொண்டு வந்து ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி விட்டாங்க. எப்படி சொல்கிறதுனா, நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஏ மால் மாதிரி இருக்கும். அந்த மாலில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் இருந்துச்சு. அத்தனை ஃப்ளோர்லேயும் வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே வாங்கிட்டு அவங்க வந்து அங்கே பே பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட்டில் நம்ம கடைசியாக வாங்கினதெல்லாம் நம்ம பேக்கேஜில் போடுறதுக்கு முன்னாடி வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு சர்டைன் பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பிளேஸில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி எங்களோட பேக்கேஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் செக்இன் கவுண்டரில் போய் எல்லாமே வந்து போட்டோம். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 4 நாள் வந்து மலேசியாவில் சூப்பராக ட்ரிப் இருந்துச்சு. எல்லா இடத்தையும் சுற்றி காட்டினாங்க. கடைசியாக அந்த ஷாப்பிங் மால்லையும் வந்து எல்லோரும் கடைசியில் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் போனனால உள்ளுக்குள்ளே கீ செயின்ஸ்லாம் பார்த்தோம். கீ செயின்ஸ்லாம் சரியாக கிடைக்கல. இவங்க அங்கே என்ன பண்ணாங்க, நாங்கள் பஸ்ஸில் போனனால பஸ்ஸு டிரைவர்ஸே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு, நீங்கள் கீ செயின்ஸ்லாம் இங்கே இருக்குது, எடுத்துகிட்டு என்கிட்ட காசு கொடுத்துக்குங்க. இது ஒரு சைட் பிஸ்னஸாக அவங்க பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு டூர்ஸ் பர்சன்ஸ் வரும்போது அந்த பஸ் டிரைவர் இருக்காங்க இல்லையா, அந்த பஸ் டிரைவர்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அவங்களுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, உங்களுக்கு தேவையான கீ செயின்ஸ், அதே மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற சாக்லேட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. அது வேணும்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட கூடயும் வாங்கிக்கலாம். பட் உள்ளே வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் இவங்ககிட்ட வாங்கிட்டு எல்லாமே வந்து ட்ரிப்பு முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறி பேக் டு திருச்சி, சேம் பட்டி கேரளா தான் வந்தோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.